கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 17ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது அநேக முறை ஜெபித்திருக்கிறார். என்றால் அந்த எல்லா ஜெபத்தை காட்டிலும் இது மிக முக்கியமான ஜெபம். ஏனென்றால் இந்த ஜெபத்திலே சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். சீஷர்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவே இவர்களை இன்னும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அது பிரதிபலிக்கிறார். என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெபம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:6-7 வாசித்து பார்த்தால், நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஏதாவது நம்மளுக்கு துக்கம், கவலைகள் ஏதாவது வந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஸ்தோத்திரித்து ஜெபித்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை ஒரு கவலையில் நிமித்தம் எப்பப்பெல்லாம் நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்குதோ அப்பொழுதுதான் நாம் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு பக்தன் கூறுகிறான். சங்கீதம் 5:3 வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன தாவீது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. காலையில் என் சத்தத்தை கேட்கிறார், காலையிலே அவருக்கு முன்பாக ஜெபித்து ஆயத்தமாகி எதிர்பார்த்திருக்கிறேன் என்று அவன் கூறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், தேவ சமூகத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் வைத்து அவர் நன்மை தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறானாமா சங்கீதக்காரனாகிய தாவீது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபித்து விட்டால் எந்த கவலையாக இருந்தாலும் கவலையினால் ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் கவலையை மறக்கும்படி ஜெபித்து தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டால் அவர் நமக்கு நன்மையை அருளுவார் என்ற விசுவாசத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாமே ஆயத்தமாகி அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என்றால் ஜெபம் நமக்கு மிக மிக முக்கியமாக ஒன்று. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த அதிகாரத்தில் செய்கிற ஜெபம் எதற்காக அவர் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் நமக்காக ஜெபித்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் அங்க அன்னைக்கு சீஷர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவர் சொல்றாரு, இந்த சீஷர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளல ஆண்டவரே, சீஷர்கள் நிமித்தம் என்னை விசுவாசிக்க போகிற, எதிர்காலத்தில் என்னை விசுவாசிக்க போகிற ஜனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பாருங்க, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு எனக்காகவும் அவர் அன்றைக்கே ஜெபித்திருக்கிறார். பாருங்க, அப்போ எவ்வளவாய் நம் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பார்த்தால், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் கூறுகிறார். அதாவது உலக பிரகாரமாக போகிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளல ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டீர் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். என்றால் நாமும் அவர் நாமத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, நமக்காக தான் அவர் வேண்டிக் கொள்கிறார். இதுக்கு ஆதாரமான வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என்றால் அவர் அன்றைக்கு சீஷர்களுக்குமாக மாத்திரம் அவர் வேண்டுதல் செய்யவில்லை, எனக்காகவும் உங்களுக்காகவும் இன்றைக்கும் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே அவர் ஜீவன் உள்ளவராய் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். என்றால் நமக்காக அவர் நிச்சயம் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். பேதுருவை மீட்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33-32 வாசிக்கும் பொழுது, பேதுருவின் விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவர் பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் கெட்டு போகாதபடி, நம்மையும் யாரும் வந்து எதிர்த்து நிற்காதபடி, நம்மை சோதனைக்குட்படாதபடி அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் நாம் உறுதியாய் இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தில் நாமும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே அவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறார் என்ற தைரியத்தில் நிலை நிற்போமேயானால் விசுவாச பாதையில் நாம் வழுவி போகவே மாட்டோம்.
ஆமேன். இரண்டாவதாக, அவர் என்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று நம்மை கர்த்தர் பாதுகாத்ததை அவர் இங்கே உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:1 வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மறைவில் நம்மை வைத்து பிதாவாகிய தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். இங்க ஒரு முக்கியமான ஒரு வசனம், நீர் எனக்கு தந்தவர்களை என்று. தேவன் கிறிஸ்துவுக்கென்று தந்த ஜனங்களை அவர் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் என்றால், அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் நம்மை உலகத்திலிருந்து வேறுபடுத்தி உலகத்திலிருந்து மீட்டு பாதுகாத்தார் இல்லையா? கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் இவர்களை வந்து அவ்விசுவாசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்படி முயற்சித்தான், சோதிக்கும்படி வந்தான். ஆனால் கர்த்தரோ நம்மை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். அதுதான் கேட்டின் மகன் கெட்டு போனான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ கெட்டு போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:18 வாசித்து பார்த்தால், அவர் எல்லா தீமை நின்றும் இரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கூட்டிக் கொண்டு போவார் என்று வாசிக்கிறோம். அவர் எல்லா தீமைனா என்ன? பரமண்டல ஜபத்தில் ஒன்று இருக்கும், நாங்கள் சோதனைக்குட்படாதபடி தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று. தீமை என்றால் சத்ருவானவன் நமக்கு கொண்டு வரும் சோதனை தான். அந்த சோதனையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அதுதான் யோவான் 17:15 சொல்லப்பட்டிருக்குது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு அழகான ஜெபம் நமக்காக ஆண்டவர் ஜெபிச்சிருக்கிறார். பாதுகாப்புக்காக ஜெபித்திருக்கிறார். சோதனைக்குட்பட போகாமல், சத்ருவானவன் இவர்களை வஞ்சித்து விடாமல் இவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்று நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். என்றால் இன்றைக்கு நமக்கு ஒரு சோதனை வந்ததுன்னா நம்ம உடனே நினைச்சுக்கணும், இந்த சோதனையில் நான் வஞ்சித்து போகாதபடி கர்த்தர் எனக்காக ஜெபித்திருக்கிறார் என்று விசுவாசத்தில் நாம் நிலைநிற்போம் என்றால் எல்லா சோதனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவித்து ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறார். யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபமே எப்படி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மகிமைப்படும்படியாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தந்த மகிமையை நமக்கும் தந்திருக்கிறார். அந்த மகிமை என்னவென்றால் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஒருவனுக்குள் இருக்கும்பொழுது அவனை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது மகிமைப்படுத்தினாரோ, அதே போல் நாமும் நம்மை அனுப்பின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது என்று. உலகம் கிறிஸ்துவை எப்படி பகைத்ததோ அதே போல் கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்து செல்கிற நம்மையும் பகைக்கும். உலகத்தை நான் எப்படி மேற்கொண்டேனோ அதே போல் இவர்களும் உலகத்தை மேற்கொண்டு இவர்களை மகிமைப்படுத்தும் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ரோமர் 8:30 முன் குறித்தவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார், நீதிமான்களாக்கப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என்றால் நாம் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வெளியேற பெற்றதால் நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்க இருக்கிறார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 49:3 இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் என்றால் யார்? தேவன் தெரிந்தெடுத்த ஜனம். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாள் ஒன்று வரும், அவர் என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் அன்றே அவர் எனக்காக ஜெபித்திருக்கிறார். என் வாழ்க்கை மகிமையடைய வேண்டும் என்று பிதாவினிடத்தில் அவர் ஜெபித்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எவ்வளவு ஆழமா இருக்கிறது. அவர் எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார், என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்திருக்கிறார்.
நான் மகிமையடைய வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜெபமே ஆண்டவர் கேட்பார் என்றால், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அவர் கேட்காமல் இருப்பாரோ? அந்த ஜெபத்திற்கு ஜீவன் உண்டு. அதுதான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அவருடைய ஜெபத்திற்கு மகிமை உண்டு, வல்லமை உண்டு. அந்த வல்லமை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசத்துடன் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயம் உங்களுக்கு அருளப்படும் என்று ஜெபத்தில் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.